முதல்ல போனை எடு த்ரிஷா. ஹலோ அபி, போன் எடுத்து நீ பேசு. சொல்லுங்க. ஹலோ த்ரிஷா, நான் அபி பேசுறேன். ஓ சாரி மாமா, நான் அவர் நினைச்சேன். த்ரிஷா, நீ உடனே போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ, ஏன்னா அங்க பிரக்யா வரப்போறா. நீ ஒண்ணு பண்ண, நீ சிசிடிவி ரூம்ல போயிரு, நாங்க வந்து அங்க மீட் பண்றோம். ஆல்ரைட்? ஓகே மாமா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் பின்னாடி ரூம் வழியா சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடுறேன். ஓகே ஓகே, குட் லக். ஓகே மாமா, ஆல் தி பெஸ்ட். அச்சோ, சீக்கிரமா பண்ணுங்க. இருங்க, நான் போட்டு விடுறேன். கொடுங்க. கொஞ்சமா போட்டா ரியலா இருக்காது. பார்த்த உடனே அவங்க மிரண்டு போயிடணும். இங்க பாரு தங்கச்சி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? இங்க பாருங்க, நான் உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ராமாயணத்துல கூட பெரிய கேரக்டர் எல்லாம் போட்டிருக்கீங்களாமே, லென்த்தி டயலாக்ஸ் எல்லாம் பேசுவீங்களாமே. இங்க பாருங்க, நீங்க ஸ்டேஜ்ல எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணுவீங்க தான் இருந்தாலும், ஆனா இது ஸ்டேஜ் இல்ல, ரியல் லைஃப். சரியா? இதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். எல்லாமே நீங்க ரியலாவே நடிக்கணும். ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணக்கூடாது. ஓகே? ஒருவேளை ஓவர் ஆக்டிங் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சொதப்பலாம் ஆயிடும். சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் தங்கச்சி, நீ என்ன இன்னும் பயமுறுத்தாதம்மா ப்ளீஸ். ஆல்ரெடி நான் ரொம்ப பயத்துல இருக்கேன். அதோட நான் பிரபா கிட்ட என்னால இதெல்லாம் முடியாதுன்னு கூட சொல்லிட்டேன். சரி, இங்க பாரு, என்னால இதெல்லாம் முடியாது, நான் கிளம்புறேன். நீங்க வேற ஆளை பாருங்க. என்னால முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் சுத்தமா ஒத்து வராது. என்னன்னு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? பயப்படக்கூடாது. சரியா? என்ன பாருங்க, இத நீங்க உங்க வீட்டாளுங்களுக்காக செய்றீங்க. நான் உங்க கூட பிறந்தவ மாதிரி. இங்க பாருங்க, நீங்க ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஆக்டிங். ஓகே? நீங்க ஆக்ட் பண்ணா மட்டும் போதும், மத்த எல்லாத்தையும் மறந்துருங்க. உங்களோட ஆக்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் எங்களோட லாஸ்ட் ஹோப். ப்ளீஸ். நான் சரி, நீ இவ்வளவு சொல்ற, உனக்காக நான் பண்றேன். நான் இது வரைக்கும் பண்ணதுலே இதுதான் டிஃபிகல்ட்டான பெர்ஃபார்மன்ஸா இருக்க போகுது. அப்படிதான். இதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆக்டிங் டாஸ்க். ஓகே? இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்ட எல்லா வித்தையும் இறக்கணும். எஸ் எஸ், பெர்ஃபார்மன்ஸ். எஸ். ஓகே? எஸ். உங்களோட மீசா? மீசையா? மீசா எங்க? இங்க தான் எங்கயாவது இருக்கும். அண்ணா, இந்த அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? என்ன மேடம், நீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அந்த வீட்டுக்கு முன்னாடியே நின்னு அந்த அட்ரஸ் விசாரிக்கிறீங்க? சாரிண்ணே. சரியா போச்சு, போங்க. இருமா, நான் இங்க தான் மீசையை வச்சிருந்தேன். த்ரிஷா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஓ நோ, இவங்க 3 பேரும் உண்மையை வர வைக்கிறதுக்காக நாடகம் ஆடுறாங்களோ? ஏன்னா அவர் குடிச்சிட்டு எப்பவும் வண்டி ஓட்ட மாட்டாரே. அபி ஒரு செலிபிரிட்டி இல்ல, அதனாலதான் அவனை ஓவரா டார்ச்சர் பண்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வேற சரியான சிடுமூஞ்சி. என்ன தெரியுமா கேக்குறாரு? இந்த பெரிய மனுஷங்களுக்குலாம் இதான் வேலையா போச்சா? ரோட்ல யாரையும் நடக்கவே விட மாட்டாங்கன்னு கேக்குறாரு. என்ன? பால்கோவா. பால்கோவாவா? யாருக்காக? எனக்காக தான். உங்களுக்காகவா? அது என்னன்னா, இவங்க எனக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பசிக்குதுமா. இப்ப புரியுது. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் போட்டிருக்காங்க. என்னன்னு நீங்க பண்றீங்க? எங்க வச்சீங்க மீசைய? சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. அக்கா வர வந்துருவாங்க. தேடுங்க. இங்க தான் எங்கயாவது இருக்கும். எங்க போச்சு? ஏன்னா நான் இங்க தான் வச்சேன். டேய் வாடா, சீக்கிரம் வா. அவ எக்ஸ்பிரஷன்ஸ் நான் மிஸ் பண்ண விரும்பல. பிரக்யான்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டு பூரா நம்ம பார்ட்டி கொண்டாடுறோம்டா. ஒரு தடவை அவ தான் பிரக்யான்னு சொல்லட்டுமே. லைஃப் டைம் பார்ட்டி தான்டா. அச்சுக்கோ, நினைக்கும் போதே குதூகலமா இருக்குவா. நானே உங்க முன்னாடி வந்து எல்லா உண்மையும் சொல்ற அன்னைக்கு சேர்ந்து பார்ட்டி பண்ணுவோம். இந்த பொசிஷன் நல்லா இல்ல. யாரது? பாருடா, கதவு கூட திறந்தே வச்சிருக்கான். யார் அதுன்னு கேட்டேன்ல.
கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் பிரக்யா, a short film by Mr. Abhishek. என்னங்க நீங்க தான் ஏழுமலையா? ஆமா நான் தான். சொல்லுங்க நீங்க யாரு? என் பேரு பிரக்யாங்க. நான் மிஸ்டர் அபிஷேக்கோட பொண்டாட்டி. ஏய், எவ்வளவு தைரியம் உனக்கு? நீங்க எதுக்கு வந்திருக்க? உயிரோட இருக்கனா இல்ல செத்துட்டானான்னு பார்க்க வந்திருக்கியா? கடவுள் புண்ணியத்துல உயிரோட தான் இருக்க. அவ்வளவு பெரிய வண்டியில அடிபட்டா உடனே செத்துருவாங்க. ஆனா நான் அந்த அபி வண்டியில அடிபட்டு என்னால நடக்க கூட முடியல. எதிரில வண்டி இருக்கிறது கூட தெரியாம ஏத்திட்டா. என் கால் எப்படி ஆயிடுச்சு பாரு. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எனக்கு உன்னோட பணமும் உப்பும் வேண்டாம். உப்பா? உப்பா? என் அடி மேல உப்பு போட தானே வந்திருக்க நீ. இங்க இருந்து கிளம்பு, எனக்கு எதுவுமே வேண்டாம். இங்க பாருங்க, இங்க பாருங்க. தள்ளி நில்லு. சரி சரி தள்ளி இருக்கேன். உங்களுக்கு அடிபட்டிருக்கு, நான் தூரமாவே நிக்கிறேன். ஆனா என் புருஷன் மேல உள்ள கோவத்தை எதுக்கு என் மேல காட்டுறீங்க? நான் உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கேன். இல்ல இல்ல, இனிமே பேச வேண்டியதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் தான் பேசணும். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் புருஷன் இருக்காருல, ரொம்ப நல்லவரு, ரொம்ப இன்னசென்ட். அவர் ரொம்ப நல்லவர் தான். என்னை எப்படி ஆகிட்டாரு பாரு. பாத்ரூமுக்கு போனா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியதா இருக்கு. ரொம்ப நல்லவரா. இங்க பாருங்க, என்னால உங்களோட வலிய புரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் என் வலிய புரிஞ்சுக்கோங்களேன். என்னோட புருஷன் இருக்காருல, அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாரு. அவரு ரூல்ஸ் என்னைக்குமே பிரேக் பண்ண மாட்டாரு. அவர் குடிச்சிட்டு என்னைக்குமே வண்டி ஓட்டுனதே இல்ல. ட்ரங்க் அண்ட் டிரைவ்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படியா? அப்படின்னா என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியுதா? இந்த அடியெல்லாம் பொய்யா தெரியுதா என்ன? அப்பா பாத்தியா எப்படி வலிக்குதுன்னு? ஏழைங்களோட வலியெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வலி என்ன? ஏழைங்கள உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. எனக்கு தெரியுது, கட்டுக்கு வெளியில கூட ரத்தம் தெரியுது. அட, ரத்தம்னா தெரியதா செய்யும். உன் புருஷன் என்ன இடிச்சதுக்கு ரத்தம் வராம இருக்குமா என்ன? உங்களுக்கு ரொம்ப வலி இருக்கும்ல, என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் உங்ககிட்ட பேசுறதுக்காக உங்க வீடு வரைக்கும் வந்திருக்கேன். ஆனா இங்க பாருங்க, என் புருஷன் இதையெல்லாம் வேணும்னே பண்ணிருக்க மாட்டாரு இல்ல. பாவம், அவரு தப்பு பண்ணிட்டாரு. அவரை மன்னிச்சிருங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அவரை ஆல்ரெடி லாக்அப்ல போட்டுட்டாங்க. லத்தியால பயங்கரமா அடிக்கிறாங்களா அவரை. இங்க பாரு, அந்த மாதிரி ஆளை அப்படிதான் அடிக்கணும். அப்படியா? போலீஸ் அடிக்கலனா கடவுள் அடிப்பாரு. ஏழைங்களை மதிக்காதவங்கள நிச்சயமா கடவுள் விட மாட்டாரு. ஏதாவது ஒரு தண்டனை கொடுப்பாரு. இவ கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி இல்ல? அவளுக்கு தெரிஞ்சிட போதுடா. டேய், இவன் ஒரு சாதாரண தியேட்டர் ஆர்டிஸ்டா. ரொம்ப நாள் வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தான். அதனாலதான் கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் மொத்தமா இறக்குறான் போல. அவர்கிட்ட சொன்னேன் நானு, ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்கன்னு. ஒருவேளை பிரக்யாக்கு இவன் மேல டவுட் வந்துருச்சுன்னா? அப்படி எல்லாம் பேசாதீங்க. அவரு என்னோட புருஷங்க, என் ரத்தம், என் உயிர். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லையே. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லையா? இந்த மாதிரி என் பிரக்யாவால தான் சொல்ல முடியும். ரொம்ப சந்தோஷப்படாத, முதல்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்ல. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கால் இல்லைன்னா கூட ஒருத்தனால நடக்க முடியும். ஆனா புருஷன் இல்லாம ஒரு பொண்டாட்டியால இருக்கவே முடியாது. அவர் இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு வலிக்குது இல்ல? ரொம்ப வலிக்குது. ரத்தம் வர வருது பாரு. நான் ஞாபகப்படுத்தினேன். ஆனா எனக்கும் ரொம்ப ரொம்ப வலிக்குதுங்க. சாரி, தெரியாம என் கை பட்டுடுச்சு. நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவர் என்னோட புருஷங்க. அவரு தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. அவரு வேணும்னு எதுவும் பண்ணலங்க. அப்புறம் நீங்க கொடுத்த இந்த கம்ப்ளைண்டால அவரோட இமேஜ், அப்புறம் அவரோட பொசிஷன், அவரோட ரெபுடேஷன், அவரோட கெரியர் எல்லாமே நாசமா போயிடும். நீங்க கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கலன்னா அவரோட லைஃபே வீணா போயிடுங்க. என் புருஷனை காப்பாத்துங்க ப்ளீஸ். அவ்வளவுதான் முடிஞ்சது. இவ எப்படி துடிக்கிறான்னு பாரு. என் புருஷன், என் தாலி, and all that. இவ கண்டிப்பா என்னோட பிரக்யாவே தான். Yes, நாம ஜெயிச்சிட்டோம். Yes. டேய், என்னடா பண்ற? சந்தோஷம் என்னோடது. நீ செலிப்ரேட் பண்றது த்ரிஷாவுடையா? எக்ஸைட்மெண்ட்ல என்னைய அறியாம சரி வேணும்னா உனக்கு ஒரு ஹக். நாம ஜெயிச்சிட்டோம். மாமா, உங்களுக்கு உங்களோட அவங்க கிடைச்சிட்டாங்க. எவங்க? அந்த பேரை நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். குண்டச்சி. எஸ், எங்களுக்கு எங்களோட பிரக்யாக்கு கிடைச்சிட்டாங்க. சரி, நீ இப்ப என்னதாம்மா சொல்ல வர? என்னோட வலிக்கு நான் பழி வாங்க கூடாதா என்ன? இல்ல, நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்ல வரலங்க. உங்களுக்கும் அடிபட்டிருக்கு, அதுக்கு உங்களுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க முதல்ல என்னோட புருஷனை காப்பாத்திருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் தரேன். ஸ்டேஜ் ஷோலெல்லாம் 1 மாசத்துக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்பாங்க. இவங்க ஓகே, இப்பவே பணம் கொடுக்கறேன்னு சொல்றாங்களே.
அது சரி, நீங்க எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? இப்ப வழிக்கு வரீங்களா? உட்காருங்க. உட்காருங்க. பாத்து வலிக்குது. உங்களுக்கு ரொம்ப வலிக்குதுல்ல? வலிக்குது. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 10 லட்சம், 20 லட்சம்? இங்க பாரு ரோஹித், இதான் சான்ஸ். உடனே 6 அடி. இவ்வளவு கம்மியா கொடுத்தா என்ன அர்த்தம்? இந்த பணத்துக்கு ஊருக்கு வெளியில ஒரு அரை கிரவுண்ட் கூட வாங்கி போட முடியாது. இங்க பாருங்க, நீங்க கரெக்டா சொல்றீங்க. இன்னும் எவ்வளவு வேணும் உங்களுக்கு? ஏய், உங்க 2 பேருக்கு எதுவும் தப்பா தெரியல? ஆமாடா, அவன் ஆக்டிங் கொஞ்சம் தப்பா தான் இருக்கு. பட் நம்ம வேலை முடிஞ்சிருச்சுல. டேய் லூசு, நான் பிரக்யாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா என்ன கஷ்டத்துல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு அவ என்ன வேணா பண்ணுவா. ஆனா யாராவது கிரைம் பண்ணிருந்தா அதை மறைக்கிறதுக்காக பணம் எல்லாம் கொடுக்கறேன்னு கன்வின்ஸ் பண்ணி பேச மாட்டான். அதை பண்ணது நானா இருந்தாலும் சரி. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்க. எவ்வளவு வேணும்? 40 லட்சம், 50 லட்சம்? ஆமா அபி, நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் தப்பா யோசிக்கிறீங்க. ஒருவேளை அக்கா ஏதாவது பிளான் பண்ணி வந்திருக்கலாம். லைக் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு உங்களை காப்பாத்த நினைக்கலாம் இல்லையா? ஆமாண்ண, த்ரிஷா சொல்றதும் சரிதான். நம்ம அப்படியும் யோசிக்க முடியும். 1 கோடி? 1 கோடியா? இவ்வளவு பணமா? என்ன சொல்ல வந்தானா, இவ்வளவுதான் தர முடியுமா? சரி, இத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, எழுந்து டான்ஸே ஆடுவீங்க. கோல்டு ஸ்டிக்குங்க. ஒரு கையில கோல்டு ஸ்டிக்கு, இன்னொரு கையில கோல்டு வாட்ச். உங்க டைம் இன்னையோட மாற போகுதுன்னு இப்பதான் நீங்க கரெக்டான வழிக்கு வந்திருக்கீங்க. நீங்களும் அப்பல இருந்து எனக்கு நியாயம் வேணும்னு சும்மா பேசிக்கிட்டே இருந்தீங்க. இந்த பணத்தை பத்தி அப்பவே பேசியிருந்தீங்கன்னா இதை நான் ஆல்ரெடி செட்டில் பண்ணிருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த அபிஷேக் இருக்கார்ல, அவரு ஒரு பெரிய பார்ட்டிங்க. அதனால வசூல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கணும்ல. என்ன கேரக்டர் மாறிடுச்சு, ஆக்சென்ட்டையும் மாத்திட்டா. என்ன டயலாக் சொல்றதுன்னு புரியலையே. நாம இப்போ ஒரு அமௌண்ட்டை ஃபைனல் பண்ணுவோம். 2.5 கோடி ரூபான்னு அவர்கிட்ட சொல்லுவோம். அம்மா கலை தாயே, நீதான் என் நாக்கு மேல வந்து டயலாக் சொல்ல வைக்கணும். ஆனா நீங்க என்கிட்ட 1 கோடின்னு தானே சொன்னீங்க? கரெக்ட். 1 கோடி உங்களுக்கு. அப்போ மீதி 1.5 கோடி. என்னங்க இவ்ளோ பணம் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு கமிஷன் வேண்டாமா? நான்சென்ஸ். உட்காருங்க. என்னது கமிஷனா? நான் உங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குறேன்ல, அப்ப கமிஷன் கொடுத்து தானே ஆகணும். தமிழ் தாயே, இவங்க ஸ்கிரிப்டையே மாத்திட்டாங்களே. ஆனா நீங்க அவரோட பொண்டாட்டி தானே, அப்புறம் நீங்க ஏன் கமிஷன் கேக்குறீங்க? இதுதான் முக்கியமான விஷயமே. ஏன்னா நான் அவரோட பொண்டாட்டி இல்ல. அப்படின்னா நீங்க அவரோட பொண்டாட்டி இல்லைன்னா நீங்க அப்புறம் வேற யாரு? பொன்னி. பொன்னியா? ஆமா, பொன்னி. நான் ஊர்ல இருந்து இங்க வந்ததே அவர்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிறதுக்காக தான். நானும் ரொம்ப நாளா பணத்தை கறக்கணும்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். அந்த மனுஷன் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல தெரியுமா? இப்பதான் நீ கிடைச்சிருக்க, எனக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இங்க பாரு, நம்ம கைக்கு பணம் வரும்போது அதை வேண்டான்னு சொல்லக்கூடாது. எவ்வளவு முடியுமோ அதை கருதணும். நான் என்ன பத்தி மட்டும் இல்ல, என் ஏரியால இருக்கிற எல்லார பத்தியும் தான் யோசிக்கிறேன். என் ஏரியால டிரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப நாளா ஸ்மெல் தாங்கல. எவ்வளவு பணம் வருதுல, 4 ஏரியாக்கு டிரைனேஜ் கட்டி விடலாம். இங்க பாருங்க, எனக்கு எதுவுமே புரியலங்க. புரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு பணம் வேணும், அது கிடைச்சிடும். இங்க பாரு, டைமுக்கு எப்படி ஏமாத்தணும்னு கத்துக்க. ஆனா அது ஆனா என்ன பயமா இருக்கா? ஆமா. எதுக்கு பயம்? பணம் கிடைக்காதுன்னு பயப்படுறீங்களா, இல்ல பொய் தெரிஞ்சு போயிடும்னு பயப்படுறீங்களா? பொய்யா? அந்த ஸ்டூபிட் எதுக்காக கேமராவை பாக்குறான்? இடியட். அவர் பிளாங்க் ஆயிட்டாரு. இப்போ சீன் ஃபுல்லா சேஞ்ச். ஐயோ, ஏதாவது பேசுடா, ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. முதல்ல பேசி தரடா. என்ன போய் வெளியில வந்துரும்னா என்ன பேசுறீங்க நீங்க? நான் எப்பவுமே கரெக்டா தான் பேசுவேன். அது என்னன்னா, உன்னோட நாடகம் எப்பவும் முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் உன்னோட சேர்த்து சிசிடிவி கேமராக்கு அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கிற காந்திஜியோட 3 குரங்குகளோட ஆட்டமும் முடிஞ்சு போயிடுச்சு. இவளுக்கு நம்மளோட பிளானை பத்தி எப்படி தெரிஞ்சது? I don't know bro.
நானா இல்ல இல்ல ஐ ஸ்வேர் நான் ஏதோ சொல்லலங்க என்ன நம்புங்க. அப்போ அவளுக்கு நம்ம பிளானை பத்தி எப்படி தெரிஞ்சது? How do I know? பிளானை பத்தி மட்டும் இல்ல, நம்மளோட கேமரா பத்தியும் தெரிஞ்சிருக்கு. எல்லா பிளானும் கெட்டு போச்சு. மிஷன் பிரக்யா கன்ஃபெஷன் ஃபெயில்ட் மிசரபிளி. எஸ்கியூஸ் மீ மிஸ்ஸஸ் பிரக்யா. சட்டத்தை உங்க கையில எடுக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த ஏழைய கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுறீங்களா? இங்க பார் தம்பி, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். ஓகே, சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் மேடம். இருந்த கொஞ்சம் மானத்தையும் இவன் வாங்கிக்கிட்டு இருக்கான். பிளான் வெறும் ஃபெயில் இல்ல, ஒட்டு மொத்தமா எல்லாம் ஃப்ளாப். இன்ஸ்பெக்டர் வீர் பிரதாப் சிங், நான் தான். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம சீன் போடுறீங்க. ஏன்னா டிராமா ஏற்கனவே முடிஞ்சு போயிடுச்சு. வாட் டு யூ மீன்? வாட் டு ஐ மீன்னா, பிலிமோட இன்டர்வல் எப்போ முடிஞ்சு போயிடுச்சு. இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்திருக்கீங்க. சரி, வந்துட்டீங்கல்ல, அப்போ சிசிடிவிக்கு அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களையும் நான் இங்க கூப்பிடுறேன். ஏய், என்னையாச்சு? பேக்கப். ஏற்கனவே அந்த மேடம்க்கு நம்ம பிளான பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அட கடவுளே, உங்களோட சேர்ந்து ஏமானமும் போச்சா? ஆ, என்னங்க, உங்களுக்கு அங்கிருந்து என் முகம் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? இங்க வந்துருங்க. பிரபாவையும் த்ரிஷாவையும் கூட கூட்டிட்டு வந்துருங்க. வாங்க வாங்க. ஏ அபி, நம்ம 3 பேரும் காந்தி சொன்ன குரங்குங்க மாதிரி உட்கார்ந்துருக்கோம். ஆனா இந்த கூட்டத்துல ஒண்ணு மட்டும் பெண் குரங்கு. இது என்ன ஜோக் அடிக்கிற நேரமா? என்ன பண்ண போறோம்னு யோசிங்க. இங்க பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. வாங்க போலாம் காந்திஜி. நம்மள பிரக்யா அக்கா கூப்பிடுறாங்க. ஏய், அவங்க கிட்ட எல்லாம் நான் போய் அவமானப்பட மாட்டேன். அபி, நீ போய் பேசு. பைத்தியமான பிடிச்சிருக்கு உனக்கு? உனக்கு தெரியாதா, நான் தோத்து போனேன்னா அதை நான் ஓப்பனா ஒத்துக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், இந்த நாடகத்தோட மத்த கேரக்டர்ஸ் தோத்ததுக்கு அப்புறம் வெக்கப்படுறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க இங்க வர முடியாதுன்னா நாம அங்க போலாம். ஐயோ, ரோஹித், வாங்க. போச்சுடா. இங்க பாருங்க, வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் சகஜம். நீங்க தோத்துட்டீங்க, அவ்வளவுதானே. அதுக்காக ஒளிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க? வெளியில வாங்க. வெளியில வாங்க. உங்களுக்கு என்ன வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா என்ன? நீங்களே வெளியில வாங்க. ஒன்னையும் தான். இன்ஸ்பெக்டர் வீர் பிரதாப் சிங், லா ரூல் பெருசா பேசுனீங்கல்ல, இப்ப இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்களேன். நான் எப்படி அரெஸ்ட் பண்றது? இது வெளில தெரிஞ்சா என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தெரியுங்க, எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க இந்த மொத்த டீமுக்கும் நீங்க தானே கேப்டன். இவன் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. பாத்தியா, பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்டா? பிரபா, நீ இல்ல பிரக்யா, நீ இவன் வாய மூடு. ஆமா, வாய மூடு. நீங்க ஆமா, உன்னதான். நீங்க என்ன பாருங்க. அங்க பாரு. நீங்க இங்க பாருங்க. நீங்க இதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்க கூடாது. என்ன? நீ என்கிட்ட நான் இதெல்லாம் ஏன் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். நான் முடியாதுன்னு சொன்னேன். க்ளோஸ்ட். நீங்க நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. மேடம், என்னையா? நான் போலாமா? என் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கிற வரைக்கும் யாரும் இந்த இடத்தை விட்டு போக கூடாது. இல்லனா எல்லாரையுமே சுற்றுவேன். நீ வாய மூடு. ஏய்,
நீங்க நீங்க என்ன நினைச்சு எனக்கு எதிராக இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க? எனக்கு தெரியாத நினைச்சீங்களா? உங்ககிட்ட சொன்னல எனக்கு 6 கண்ணு இருக்குன்னு. அதுல பாதி மூடினேன், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். ப்ராப்ளம் என்னோட கண்ணுல கிடையாது, உங்ககிட்ட தான் இருக்கு. எல்லா தடவையும் ஏதாவது தப்பு பண்ணி நீங்க என்கிட்ட மாட்டிக்கிறீங்க. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, நீ பண்ற தப்பு ஏன் கண்டுபிடிக்க முடியல? நான் எந்த தப்பும் பண்ணாதப்ப நான் எப்படி மாட்டிக்குவேன்? நீ பிரக்யா தானே? இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கியே, இது தப்பு இல்லையா? அது மேடம் என்னையா? நான் போலாமா? இப்பவே கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? இப்பதானே பூஜை ஆரம்பிச்சிருக்கு. பூஜை முடிஞ்சு ஆர்த்தி எடுத்து அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதம் சாப்பிட்டு போங்க, அது வரைக்கும் உட்காருங்க ப்ளீஸ். வெயிட் வெயிட். அப்படியா? சரி. உன் ஃப்ரெண்ட் சரியான லூசுடா. ஏ வீரம் போயா, அந்த பிரசாதம் அட போடியா. போடா போடா. ஏய் அப்புறம் நீ இங்க வா. அடுத்த தடவை ஓவர் ஆக்டிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணுன. குட் ஜாப். கிளம்பு. சோ இந்த டிராமாலாம் எனக்காக தானா? ஆமா, நீ எவ்வளவோ டிராமா போடுற, அதுல நான் கொஞ்சம் போட்டா உனக்கு தப்பா தெரியுதா? எனக்கு தப்பாலாம் தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பிளான் ஃபுல்லா கெட்டு போயிடுச்சுல. இந்த பிளானை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல பிரியா. இதுக்கு மேலே என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியாது. எங்க பிளானை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அது வந்து பிளான் எப்படி தெரிஞ்ச உனக்கு என்னடா? இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இவ யாரு? இது பாரு, நான் ரொம்ப டாலரேட் பண்ணிட்டேன், எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நீ பிரக்யாவா இல்ல பொன்னியா? பிரக்யா.